7 கட்டமாக நடக்கிற மக்களவைத் தேர்தலில் ஒவ்வொரு கட்டத்துலையும் உத்தரப்பிரதேசத்துலேருந்து தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் முதல் 2 கட்டம் முடிஞ்சிருக்கு. இந்த முதல் 2 கட்டம் ஏப்ரல் 19, ஏப்ரல் 26, இந்த 2 கட்டத்தில் 8 தொகுதியாக 16 தொகுதிகளுக்கு முடிஞ்சிருக்கு. பொதுவாக அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னு சொன்னால், 16ல் 11 தொகுதிகளில் சிரமப்படுவாங்க பாஜக அப்படின்னு ஒரு செய்தி வருது. குறிப்பாக அங்கே சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிங்கிறதுனால அப்படி செய்திகள் வருது. அதனால தான் அந்த சிறுபான்மையினருக்கு எதிரான பேச்சுக்கள் இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கட்டத்தில் மே 7ஆம் தேதி 10 தொகுதி நடக்கும்போது இந்த 10 தொகுதிகளில் 8 போன தேர்தலில் பாஜக 8 ஜெயிச்சிருக்கு, 2 சமாஜ்வாதி ஜெயிச்சிருக்கு. பாஜகவுக்கு வலுவான ஆக்ரா போன்ற தொகுதிகளும், சமாஜ்வாதி பார்ட்டிக்கு வலுவான மைன்புரி போன்ற தொகுதியும், ரொம்ப நெருக்கமாக குறைந்த வாக்குறுதிய சமாஜ்வாதி தோற்ற ஃபிரோசாபாத் தொகுதியும் இதில் இருக்குது. அதனால் ரொம்ப கடுமையாக மாறி இருக்கு, பிரச்சாரமும் மாறி இருக்கு.